குருவாழ்க, குருவே துணை. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் மேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ ராஜபூங்கொடி. இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த பதிவு என்னன்னா, மேசம் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் பற்றி இந்த பதிவுல நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2025 முதல் 2027 வரை, அதாவது இடைப்பட்ட காலம் அதிசார பெயர்ச்சியாக மேசத்திற்கு செல்கிறார் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி குறிப்பா திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த சனி பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. 29/3/2025 அதாவது சனிக்கிழமை அன்று பங்குனி மாதம் 15ஆம் தேதி 38 நாழிகை 47 வினாடிகை தோராயமாக இரவு 9:41 PM மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்திற்கு பெயர்ச்சி பெறுகிறார் சனி பகவான். மீனத்தில் 29/3/2025 முதல் 2/6/2027 வரை, அதாவது 795 நாட்கள் மீனத்தில் பயணிப்பார் சனி பகவான். மேஷத்தில் 2/6/2027 முதல் 21/10/2027 வரை, அதாவது 141 நாட்கள் அதிசாரமாக மேஷத்தில் பயணிப்பார் சனி பகவான். மீனத்தில் மீண்டும் 21/10/2027 முதல் 28/2/2028 வரை, அதாவது 130 நாட்கள் வக்ரம் பெற்று பின்னோக்கி மீனத்தில் மீண்டும் பயணிப்பார். ஆக மீனத்தில் மட்டும் 925 நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனி பகவான். ஆகவே மேஷத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எவ்வாறான மாற்றங்களை தரப்போகிறார் என்பதை நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். மேஷத்திற்கு 7.5 சனி தொடக்கம் என்று சொல்லலாம். ஆகவே சனி பெயர்ந்து இந்த ஆண்டு தரக்கூடிய பலனை குறுகிய கண்ணோட்டமாக நாம காண்போம். மேசத்திற்கு சனி பெயர்ந்ததும் பார்க்கும் இடமான 2, 6, 9ஆம் பாவகங்கள் மற்றும் சனி அமர்ந்து இயக்கும் பாவகமான 10, 11, 12ஆம் இடங்களையும் இவர் இயக்க உள்ளார். மேசத்திற்கு 7.5 சனியின் தாக்கம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் ராகுவிடம் தன் பலனை இழந்து 7.5 சனி காலத்தை தொடங்க உள்ளார். தன வரவுகளில் சற்று இடையூறுகளும் தடைகளும் தாமதங்களும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் தரக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத திடீர் சுப செலவுகள் அமையக்கூடும். திருமணமே நடைபெறாது என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு இக்காலகட்டம் திடீரென வரம் அமையும். குடும்பஸ்தர்களாக இவர்கள் பயணிப்பார்கள். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். நீண்ட நாள் தொல்லை தந்த கடன் நிவர்த்தி பெறும். அதே போல கடனே பெறாதவர்கள் இந்த காலகட்டத்தில் கடன் பெறும் நிலையை தரும். தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகளும் மனக்கலக்கங்களும் தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் இழுபறியில் இருந்த தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும். நீண்ட நாள் நண்பன் எதிரியாக மாறும் சூழலும் தரும். யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். தொழில் மாற்றம் தரும். அதே போல அறிமுகம் இல்லாத அல்லது பாத்தியம் இல்லாத தொழிலில் ஈடுபடும் பொழுது அதிக முதலீடுகள் போட வேண்டாம். நீண்ட நாள் விற்க முடியாத சொத்துக்கள் இந்த காலகட்டம் விற்பனைக்கு செல்லும். இடமாற்றங்களும் இடப்பெயர்வுகளும் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி அழுத்தமும் இடமாற்றமும் போன்றவைகள் தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு பணி இழப்பும் தரும். நீண்ட நாள் முன்னேற்றமே இல்லை என்று எண்ணியவர்களுக்கு பூர்வீக தொழிலால் சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும். முதலீடு குறைவாக போட்டு தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக இழப்பீடுகளை சந்திக்க மாட்டார்கள். சகோதர ஒற்றுமையில் சிறு சிறு மனக்கசப்புகள் தரும். சிறியவர்களுக்கு படிப்பில் நாட்டம் குறையும். விளையாட்டு குணம் மேலோங்கும். ஆகையால் கவனமுடன் நாம செயல்பட வேண்டும். கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சிறு சிறு இடையூறுகள் தரக்கூடியதாக இருக்கும். கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதாவது மாணவர்கள் நட்பு சேர்க்கை
வரையில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஆகவே மேஷ லக்னமாக இவர்கள் இருந்து சனி திசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேச ராசியாக உள்ளவர்களுக்கு குரு திசை, சூரிய திசை, சந்திர திசை, ராகு திசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த சனி பெயர்ச்சிக்கான பரிகாரத்தையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், சனிக்கிழமை சனி ஓரையில் துப்புரவு பணியாளர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் அளிப்பது 7.5 சனியின் தாக்கத்தை குறைக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்றி.